ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் தளபதி விஜயோட படம். நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். வெங்கட் பிரபு ஹீரோவா ஆரம்பிச்சு வெங்கட் பிரபு வில்லனா முடிஞ்சிருக்க இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம், உண்மையிலே இந்த படம் ஹீரோவா வில்லனா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான். ஸ்னேகா தான் ஒய்ஃப். அவங்க இப்ப அகைன் பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பெண் குழந்தை தான் வேணும்னு கேக்குறாரு. ஆனா அவங்க எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் எல்லாருமே பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து பல ஆபரேஷன் முடிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆபரேஷனுக்காக இவங்க ஃபாரின் போறாங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்னேகாவையும் அவங்க குழந்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. செகண்ட் அனிமூன்ன்ற பேர்ல போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு பிரசவலி வந்துருது. அதே மாதிரி அந்த டைம்ல அந்த சின்ன பையனும் காணாம போயிடுறான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் இறந்ததாகவும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, உண்மையாலே நம்ம ஹீரோட பையன் இறந்துட்டானா, அப்ப ரெண்டாவதா விஜய் யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல ரெண்டு கேரக்டர்ல வந்தாலும் ரெண்டுத்துலயுமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே விஜய் படத்தை ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் எல்லாருமே கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹீரோயினான ஸ்னேகாவும் அழகாவே இருக்காங்க. லைலாவும் சூப்பராவே நடிச்சிருக்காங்க. மொத்தமா படத்துல எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். விஜய் ரெண்டு கேரக்டர்ல, அதாவது யங்காவும் ஏஜ்ராவும் காட்டுறாங்க. ரெண்டுத்துலயுமே சூப்பராவே காமிச்சிருக்காங்க. நமக்கு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பல சீக்வன்ஸ் கொஞ்சம் எடுபடாம இருந்தது. ஆனா படமா பாக்குறப்ப கண்டிப்பாவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். கடைசியில மூணாவது விஜய் வேற காட்டுறாங்க. அதுவும் சூப்பராவே இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சாங்ஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படத்துல பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. சிச்சுவேஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி சொல்லியே ஆகணும். படம் ஃபுல்லாவே யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல மிரட்டி இருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அல்டிமேட்டா அதகலமா இருந்தது. நம்ம வெங்கட் பிரபு பத்தி சொல்லியே ஆகணும். வெங்கட் பிரபு எப்பயுமே கையில ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு கண்டிப்பா கமர்ஷியலா ஒரு மாஸ் படம் கொடுத்துருவாங்க. அதேதான் இந்த படத்திலயும் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அஜித், சிம்பு, இப்ப விஜய்ன்ட்டு எல்லாருக்குமே சூப்பரான ஒரு மாஸ் படம் கொடுத்துக்கிட்டே வராங்க. அவங்க எழுதிருக்க ஸ்கிரீன் பிளேயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடி, அப்படியே ஸ்லோவா படம் பிக்கப் ஆகி இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பீக்குக்கு நிக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த பீக்குக்கு வந்தது. அதுல இருந்து நீங்க படம் எண்டு வரைக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் தான். சோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.